பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு அழைக்கும் தேவன். ஆதார வசனம் ரோமர் 4:17 இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு தேவ அழைப்பு பெற்றவர்களே, உலக தோற்றத்திற்கு முன்னே நம்மை அவரது சிந்தையில் கிறிஸ்துவுக்குள் கண்டவர் தேவன் முன் குறித்தார். காலம் நிறைவேறின போது அழைத்தார். நம்முடைய பிறப்பு ஏதோ ஆக்சிடென்டலாக நடந்ததுவோ வேண்டா வெறுப்பாக வந்ததுவோ அல்லங்க. பக்காவாக தேவனால் பிளான் பண்ணி அழைக்கப்பட்டவர்கள் நாம். உலகத்தில் பிறந்த அத்தனை மானுடங்களும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் தான். அத்தனை பேருக்கும் தன்னை காண்பிக்க தேவன் தவறியதே இல்லை. பூமி முழுவதும் கிருபையால் நிரப்பப்பட்டிருக்கிறது என்கிறது வேதம். இது பொதுவான கிருபை. ரட்சிப்பின் செய்தியை, சத்தியத்தை, தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நிலைமையை அறிந்து புரிந்து, நாம் பாவிகள் என்பதை புரிந்து கிறிஸ்துவை விசுவாசித்து அவருக்குள் தான் நம்முடைய பாவ மன்னிப்பாகிய மீட்பு இருக்கிறது என்பதை அறிய தேவ கிருபை போதுமானதாக இருக்கிறது. இந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு அவரிடம் வந்த அனைவருக்கும் தேவ பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12. ஆம், ஒன்றுமே இல்லை, இல்லவே இல்லை. ஆயிலும் தமது சிந்தையில் இருந்ததை அழைத்து தெரிந்து கொண்டார். உலகத்தின் தோற்றம் படைப்பை பாருங்கள். ஆதியாகமம் 1 படியுங்கள். இருக்கிறவைகளைப் போல அழைத்தார். எல்லாம் உண்டானது. வானம், ஆகாயம், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கடல், கடலில் வாழும் மச்சங்கள் எல்லாம் ஏற்கனவே ஒன்றுமே இல்லைங்க. இவர் பேச பேச அழைக்க அழைக்க அவைகள் உண்டாகின. இது நாம் வாழ இருக்கும் சத்தியம் என்னவென்றால், அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வெளியே வந்த வார்த்தைகள், அவருடைய வார்த்தை தான் சத்தியம். யோவான் 17:17. அத்தனை ஆற்றல் தன்னகத்தை கொண்டுள்ளது. அதை எடுத்து வாழ்வில் அனைத்து பகுதியிலும் இன்னும் இல்லவே இல்லை ஆகிலும் அழைக்கச் சொல்கிறார். அது அவைகள் உண்டாகும். அந்த வார்த்தைக்குள் இருக்கிறது வல்லமை. நம்முடைய விசுவாசம் கூடிக்கொள்ளும் பொழுது, அவருடைய கிருபை இணைந்து கொள்ளும் பொழுது அது உண்டாகியே தீரும். எரேமியா 15:19 நீ என் வாய்போல் இருப்பாய் என்றார். அடுத்து நம்மை தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள் நம்மை பெயரிட்டு அழைக்கிறார்கள். இறந்த மரித்த ஒரு உடலுக்கு பிணம் என்றுதானே பொதுவான பெயர் எல்லா இடத்திலுமே. ஆனால் யோவான் 11:47 லாசரு என்ற வாலிபன் இறந்து அடக்கம் பண்ணி கல்லறையில் வைத்து 4 நாட்கள் ஆகிவிட்டன. இயேசு அந்த உடலுக்கு முன் என்ன பெயர் முன்பு இருந்ததோ அதை சொல்லி அழைத்தார். லாசருவே வெளியே வா என்றார். மரித்தவன் உயிரோடு எழுந்தார். லாசருவே என்று சொல்லும் பொழுது அவனுக்குள்ளே உயிர்ப்பிக்கப்பட்டது. இந்த சத்தியம் நமது வாழ்வில் என்ன, எப்படி, எதை செய்கிறது? திருமண வாழ்வு ஆரோக்கியமோ இல்லை, உறவோ பிஸ்னஸோ வேலை எதுவோ இல்லை என்று ஆகிவிட்டது. அவ்வளவுதான் என்று மூடுதிரை நாமும் போட்டுவிட்டோம். இல்லவே இல்லை என்றாகிவிட்டது. நாமும் ஏற்றுக்கொண்டோம். முடிவரை எழுதுகிறவர் நாம் அல்ல, கர்த்தர். இல்லை என்று சொல்லவே இல்லையே நான் என்று அதற்கு கமாயிட்டு மறுபடியும் ஒரு ஆரம்பத்தை கொடுக்கிறார். புதிய ஆரம்பத்தை கொடுக்கிறார். இன்று கொடுக்கிறார். உங்களுக்கும் கொடுக்கிறார், எனக்கும் கொடுக்கிறார். இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆகாது என்று சொல்லி இந்த கல்லை கட்டடம் கட்டுகிறவன் தள்ளி தூரமாக இருந்து விட்டான். உபயோகமற்று தெருவில் கிடக்கிறது. அழைத்த தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவன் அதை தன் கையில் எடுத்து ஒரு கட்டிடத்திற்கு மூளைக்கல்லாக வைக்கிறார். மூளைக்கல் கட்டிடத்தின் விசேஷ இடத்தை, முக்கிய இடத்தை, ஆதாரமான இடத்தை பிடிக்கிறது. ரூத்திற்கு செய்தார். மோவாபிய ஸ்திரீ இளம் விதவை தேவனை நம்பி தன் தேசம், குடும்பம், இனம், பந்துக்களை விட்டு மாமி நகோமியோடு எந்த வெளிச்சமும் இல்லாமல், எதிர்காலம் இல்லாமல், இந்த தெய்வம் எனக்கு போதும் என்று வந்து மகிழ்ச்சியாக தினப்படி வேலையை செய்தாள். அவளை அழைத்த தேவன் கையில் வைத்திருக்கிற திட்டத்தால் அவள் அறியாள். ஆனால் கர்த்தரோ அந்த தீர்மானத்தின்படி அவரை நடத்தி கிறிஸ்துவின் பிறப்பின் பட்டியலில் வைத்தார். இல்லை, ஒன்றுமே இல்லை என்று வந்தவளை இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, உயர்ந்து இருக்கிறது என நிலைக்கு உயர்த்தினார். மக்களே, அப்படி உங்கள் வாழ்வில் எந்த பகுதிகள் இல்லை, முடிந்தது என்று இருந்தாலும், நீங்களே அதை ஏற்றுக்கொண்டு விட்டாலும், அழைத்த தேவன் அதை மறுபடியும் புதிதாக, மேன்மையுள்ளதாக, எல்லாராலும் போற்றத்தக்கதாக உயிர்ப்பித்து கொடுக்க போகிறார். விசுவாசியுங்கள். நீங்களும் நானும் சந்தேகப்படாமல், செய்தி சொல்லுகிறவர்கள் இப்படித்தான் பிரசங்கம் பண்ணுவார்கள் என்று இப்படி தள்ளிவிடாமல், அது அவைகள் என் வாழ்வில் மலரச் செய்ய, உண்டாக்க, உயிர்ப்பிக்க, அழைக்க என் தேவன் வல்லவர். எப்படி செய்வார், எப்போது செய்வார் என்பதை அவரிடம் விட்டுவிட்டு அவர் எனக்கு நிச்சயம் செய்வார் என்ற நிலையிலேயே அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சங்கீதம் 50:23 சொல்லப்பட்டபடி அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருப்பேன் என்பதில் உறுதியாயிருங்கள். அடைவீர்கள். உங்களுக்கு வாய்க்கும். மறுபடியும் வேர் பெற்று கனி கொடுப்பீர்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, நீர் மனிதர்களைப் போல சும்மா அழைக்கிறவர் அல்ல.
இன்று நீங்கள் எங்களை பெயரிட்டு அழைத்து சூழ்நிலையை அற்புத விதமாக ஆச்சரிய விதமாக மாற்றப் போகிற தயவிற்காக ஸ்தோத்திரம். கிருபை பெருகச் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.